தங்கங்களா தோசை சாக்லேட் தோசை. சாக்லேட் தோசை எப்படிங்க செய்ய முடியும்? சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்லி தான் கருப்பு கவுனி அரிசி தோசையை என்னோட பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து ஓவர் நைட் ஃபுல்லா நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அரைச்சிட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா குறகுறங்கிற பதத்துல அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நைட்டு தோசை ஊத்துறது கரெக்டா ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி தோசைகளை காய வச்சு இந்த மாதிரி லேசா லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா தோசையை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி தோசை ரெடி ஆயிருங்க. பசங்க இதை நம்ம எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதுக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி, இந்த 3 சட்னியில எது வச்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.